அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 8 ஜனவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணம் நகரில் 99% பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுவிட்டன என்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பங்குகளில் ஸ்டாக் இல்லை என்ற போர்டை தொங்கவிட்டுவிட்டு போய்விட்டனர் என்றும் இதனால் பெட்ரோல் டீசல் கிடைக்காமல் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி புறநகர் பகுதிகள் மற்றும் நகரங்களில் இதே நிலைதான் காணப்படுவதாகவும் இதனால் தமிழக மக்கள் கொதித்து எழுந்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய அரசியல் வல்லுநர்களின் கருத்து மேலும் உண்மையாக்கும் நிலையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. நம்முடைய இந்திய வெளியுறவு துறை அமைச்சர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் சென்னையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் மாநாட்டில் பங்கேற்ற போது காஷ்மீரில் உமர் அப்துல்லா இளம் வயதில் முதல்வர் பதவியை ஏற்றது போல இந்தியாவில் ராகுல் காந்தி பிரதமராவது வெகு தொலைவில் இல்லை என்று கூறியதாக கருத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜார்க்கண்ட் மாநிலம் டமார் தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் முதல்வர் சிபு சோரன் 9200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளார் என்றும் இதையடுத்து அவரது முதல்வர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்று செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இவர் பற்றி கூறுகையில் இவர் இதற்கு முன் ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு முதல்வர் பதவியை துறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இடைத்தேர்தலில் தோல்வியடைந்து தன்னுடைய பதவியை இழக்க இருக்கிறார் என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று சென்னையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பயங்கரவாத தீவிரவாத சக்திகள் நாட்டின் அரசியல் பொருளாதார சமூக நிலைத்தன்மையை பாதிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சூழலித்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சமாஜ்வாதி கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அமர்சிங் அவர்கள் லக்னோவில் செய்தியாளர்களிடம் சந்தித்த போது மத்திய அரசு தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பின்தங்கி விட்டது என்றும் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை மறுபரிசீலனை வரும் ஜனவரி 14ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு 28 பெயர்களை அவர் அறிவித்ததாகவும் அதில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் தொகுதியில் லக்னோ தொகுதியில் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளராக சஞ்சய் தத் போட்டியிட உள்ளார் என்று தெரிவித்ததாக லக்னோவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியில் புதிய ஒரு முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியிருக்கிறார் முன்னாள் துணை ஜனாதிபதி பரப் சிங் சகாவத் அவர்கள். அவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் இதற்கு யாருடைய எதிர்ப்பை பற்றி கவலைப்பட போவதில்லை என்றும் நான் கங்கை நீராடியிருக்கிறேன் கிணற்றிலும் குளித்திருக்கிறேன் என்பதை ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சத்யம் கம்ப்யூட்டரில் நடந்த மிக பெரிய மோசடியின் காரணமாக அதனுடைய தலைவர் ராமலிங்க ராஜு தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பதில் ராம் மைனாபதி என்பவரை அந்த பொறுப்பில் அமர்த்தியிருந்தார். இதற்கு சத்யம் கம்ப்யூட்டரில் உள்ள ஊழியர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் அவர் அந்த பதவி விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறுகிறாத செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையில் சத்யம் கம்ப்யூட்டரில் 5% பங்கு வர்த்தகத்தை LIC நிறுவனம் வாங்கியிருப்பதாகவும் இது 320 கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்திருப்பதாகவும் அந்த தொகை இனி கிடைக்குமா கிடைக்காதா என்ற பெரும் குழப்பத்தில் LIC இருப்பதாகவும் இதேபோல் எத்தனை நிறுவனங்களில் LIC முதலீடு செய்திருக்கிறது என்பதை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று பல வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருப்பதாகவும் இதற்கு முந்தைய நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறுவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் புஷ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த விருந்து நிகழ்ச்சியில் முன்னாள் அதிபர்கள் ஜார்ஜ் சீனியர் புஷ், பில் கிளின்டன், ஜிம்மி கார்ட்டருடன் ஒபாமா ஆகியோர் இருப்பதை இந்த படத்தில் பார்க்கலாம். வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் இது எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மும்பை தீவிரவாத தாக்குதலில் பிடிப்பட்ட கசாப் பாகிஸ்தானை சேர்ந்தவர்தான் என்று கூறிய
பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு முகமது அலி துரானியை பாகிஸ்தான் பிரதம மந்திரி கிரானி பதவியிலிருந்து தூக்கி எறிந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் இலங்கைக்கு இந்திய அரசு ஆயுத உதவிகள் செய்யக்கூடாது என்றும் தமிழகத்துக்கு வந்திருக்கும் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றதாகவும் இதனை தமிழீழ விடுதலை ஆதரவு ஒருங்கிணைப்பு குழுவினர், பாழ நெடுமாறன், பெரியார் திராவிட கழகத்தினர் உள்பட பலர் 675 பேர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. மலேசியாவில் உள்ள இந்துக்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள மலேசிய தூதரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய இந்து முன்னணி தலைவர் திரு ராம கோபாலன் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவிலேயே மிக நீளமான 19 கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் சந்திப்பு வரை மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்துக்கு அரைக்கூறான சேது சமுத்திர திட்டம் வெற்றி பெற பிரதமர் மனம் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் பிரதமர் உறுதியுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் இல கணேசன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சம உரிமை இலங்கை தமிழரது பிறப்பு உரிமை என்பதை சுட்டிக்காட்டவும், இலங்கையில் உடனடியாக போர் நிறுத்தத்தை வலியுறுத்தியும், அப்பாவி தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்தவும் மத்திய அரசை வற்புறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னையில் வரும் 12ஆம் தேதி உண்ணாவிரதம் நடைபெறும் என்று கூறியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் நடுநிலையான செய்திகளை வெளியிட்ட இலங்கையின் பிரபல பத்திரிகையான சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க சுட்டு கொலை செய்யப்பட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. இதேபோல் தனியார் ஒலிபரப்பு நிறுவனம் ஒன்று தாக்கப்பட்டு தீ வைக்கப்பட்ட சம்பவம் நடந்து 2 தினங்களுக்குள் இந்த சம்பவம் நடந்திருப்பது கொழும்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் பீட்டர் மோர்ஸுடன் மோதல் ஏற்பட்டதன் காரணமாக இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து கெவின் பீட்டர்சன் விலகி உள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 8 ஜனவரி 2009 பிற்பகல் 2:30 மணியளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் இன்று மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் அதிக மேகமூட்டங்கள் இருப்பதால் அவை நகர்ந்து தமிழகத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பது இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.